பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7. நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவனாலே எல்லாம் ஆகும். அவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அவர் மேல் விசுவாசத்தோடு நாம் செய்கிற கிரியைகளுக்கு அவர் நிச்சயமாக பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் விளையச் செய்வார். ஆனால் நீர் பாய்ச்ச வேண்டும், அதை நட்ட வேண்டும். அது நம்முடைய வேலையாக இருந்தாலும் கூட மனுஷனுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிக்கிற தேவன் அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய பண்ணி என்ன செய்கிறாரு? பூமியில் ஆமேன் வர்ஷிக்க பண்ணி புல் பூண்டுகளை முளைக்க செய்து அவர் தான் விளைச்சல் என்ன செய்கிறாரு? தராரு. விதைக்கிறது மனுஷன்தான், அதுக்கு உரம் போட்டு அதை என்ன செய்கிறான்? உழுறதும் யார் தான்? மனுஷன்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அப்போ ஒரு விவசாயி விதைச்சதுக்கே ஆண்டவர் மழையை கொடுத்து ஒரு அறுவடையை கொடுக்குறார். அப்படின்னா நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான். நீதிமொழிகள் 11:18 அந்த வசனம் இருக்கிறது. நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான். அல்லேலூயா. ஆகவே இந்த வேத வசனமாகிய நீதியை ஜனங்களுக்குள்ளே நாம் விதைக்கும்போது, அவருடைய சுவிசேஷமாகிய நீதியை நாம் விதைக்கும்போது தேவன் நினைச்சாரு நமக்கு ஒரு விளைச்சலை தருவார். ஆவியானுடைய கிரியை, மழை என்று சொல்லும்போது ஆவியானுடைய கிரியை. ஏனென்றால் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவில் நாம் வாசிக்கிறோம். சகரியா 10:1 வாசிக்கிறோம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. மழை வந்தாதான் அவரவருக்கு வயல்வெளியில் என்ன உண்டாகும்? பயிர் உண்டாகும். அப்போ விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை, மழையை அனுப்ப வேண்டியது தேவனுடைய வேலை. அதற்காகவும் நம்ம ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபிக்கணும். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சலனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்ற வசனத்தின்படி தேவனுடைய வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். நீர்ப்பாய்ச்சுதல் என்பது ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அந்த ஆத்துமாக்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆத்துமாக்களுக்காக தொடர்ந்து நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆனால் ஆவியானவருடைய மழை வரும் பொழுது தேவன் அவர்களை ரட்சித்து தமக்கு சொந்த ஜனமாக மாற்றுகிறார். அந்த ஆத்துமாக்களை தமக்கு சொந்தமாக மாற்றி அவர்களை அறுவடையில் சேர்த்து கொள்கிறார். ஆகவே நாம் தொடர்ந்து விதைப்போம், நீர்ப்பாய்ச்சுவோம். கர்த்தர் விளையச் செய்வார். ஏற்ற காலத்தில் அவர் என்ன செய்வார்? மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் மழை கர்த்தர் நிச்சயமாய் அனுப்பி ஆவியானுடைய கிரியை வெளிப்படும் பொழுது ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்பாங்க. என் நாமத்தை எல்லா இடங்களிலும் ஜனங்கள் தொழுது கொள்வார்கள், முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கை செய்யும் நான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையின்படியே இது நடக்கும். ஏன்னா ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இது என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏசாயா 45:23 முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் நினைக்கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு முறை சொன்னார்னா அது அப்படியே நடக்கும், அது மாறாது. அதனால் இந்த பூமி முழுவதையும் கர்த்தர் ஆளுகை செய்து
விளைச்சலை தந்து ஜனங்களை அவரண்டை சேர்ப்பார். நாம் தொடர்ந்து விதைப்போம், நீர் பாய்ச்சுவோம். தேவன் விளையச் செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.